வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவேஷிகா பேப்பர் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा फेब्रवरी 2021 रोमन वाइज रिविजन सीरीज़ில் प्रवेशिका पेपर 2 ओடைய 9th रोमन பார்க்குறோம். किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए அப்படின்னு இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு. இது எந்த பார்ட்லேருந்து வரும் அப்படின்னா உங்களுடைய வியாக்கரன் அப்படிங்கிற புக்லேருந்து வரும். அதில் இது ஸ்மால் கொஷின் ஆன்சர். வியாக்கரன்னு நமக்கு தெரியும் இல்லையா, கிராமர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு ரோமன் இது, 9th ரோமன். 10th ரோமனுமே உங்களுக்கு கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் தான், அதுவும் நான் போட போகிறேன். இது உங்களுக்கு சின்ன கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸு. நீங்கள் 5 கொஷின்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக வாங்கிடலாம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாஷா கிசே கஹ்தே ஹேன். ஸோ பாஷானா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஷை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம், எதை சொல்கிறோம்? கிசி. मनुष्य अपने मन के विचार को मुख से बोलकर दूसरे मनुष्य तक पहुँचता है. इस बोली को हम भाषा कहते हैं. மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அப்னே மன்கே விசார், எண்ணம் இல்லையா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை என்னது முக்ஸே போல்கர், ஸோ வாயால் பேசி, தூசரே மனுஷியத்தக், ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொண்டு செல்கிறான். பகுஞ்ச்தா ஹை. இஸ் போலி கோ, ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய அந்த பேசுகிறோம் இல்லையா, இந்த பேச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹம் பாஷா கஹ்தே ஹை. ஸோ மனுஷன் ஏதோ ஒரு நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வாயால் ஒரு பேசி வெளிப்படுத்துகிறோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த மனுஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதான் பாஷை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பேச்சால் தானே சொல்கிறோம். அந்த பேச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாஷை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். பாஷா கிசே கஹ்தே ஹேன். मनुष्य अपने मन के विचार को मुख से बोलकर दूसरे मनुष्य तक पहुँचता है. इस बोली को हम भाषा कहते हैं. नेक्स्ट क्वेश्चन पापों. வியாக்கரன் கிசே கஹ்தே ஹேன். வியாக்கரன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியாக்கரனை நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில், கிராமர், இலக்கணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் இலக்கணம் என்றால் என்ன, அதான் கொஸ்டின். பாஷாக்கோ शुद्ध रूप से बोलते या लिखने के नियम निर्धारित करने वाला शास्त्र व्याकरण है. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாஷாவுடைய சுத்த ரூப். ஸோ ஒரு பாஷையை நம்ம ஒரு மொழியை ஒரு பாஷையை சுத்தமாக பேசுகிறது, எந்த பிழையுமே இல்லாமல் பேசணும் அப்படின்னா பேசணும், எழுதணும். போல்னே யா லிக்னே, ஸோ ரெண்டுமே. ஸோ பேசுகிறது எழுதுறது, அதுக்கு என்ன இருக்காம், நியம் நித்ரித் அப்படின்னா என்னென்னா இலக்கணம் இருக்குது, அது மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ ஒரு பாஷை நம்ம இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு பாஷைக்குமே இருக்குது அந்த சாஸ்திரு. ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதானே சாஸ்திரம். ஸோ நம்ம முன்னாடியே வகுத்து வச்சுருப்பாங்க, இப்படி எல்லாம் தான் செய்யணும், இப்படி எல்லாம் தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இது இங்கே வரும், இது அங்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ கிராமர் படிக்கும்போது நிறையா இடத்துல நானே உங்களுக்கு ரூல்ஸ் சொல்கிறேன் இல்லையா, ஹை எங்கே வரும், ஹை எங்கே வரும் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் தான் என்னதுன்னா நேம் நித்ரித் இல்லை சாஸ்திரு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கரெக்டாக நம்ம பயன்படுத்தி பேசினா மட்டும்தான் அது நல்ல சரியான மொழி. அதுக்கு தான் இந்த வியாக்கரன், அதுதான் மொழியினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. व्याकरण किसे कहते हैं? भाषा को शुद्ध रूप से बोलने या लिखने के लिए निर्धारित करने वाला शास्त्र व्याकरण है. नेक्स्ट पाருங்க. वर्णमाला किसे कहते हैं? हिंदी वर्णों के प्रकार क्या क्या है?
வர்ணமாலா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வர்ணமாலா அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் என்ன இருக்கும், வர்ணன்னா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். வர்ண அப்படின்னா எழுத்துக்கள்னு அர்த்தம். எழுத்துக்களின் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வர்ணமாலைன்னா என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஹிந்தி வர்ணம். ஸோ ஹிந்தி வர்ணத்தில் ஹிந்தி எழுத்துக்களில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் வந்து வர்ணமாலா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்ணோं के समूह को वर्णमाला कहते हैं. எழுத்துக்களின் கூட்டம், சமூகனா கூட்டம். ஸோ எழுத்துக்களின் கூட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வர்ணமாலா அப்படின்னு சொல்கிறோம். வர்ணோं के समूह को वर्णमाला कहते हैं. எழுத்துக்களின் கூட்டத்தை வர்ணமாலா அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தி வர்ணோं के दो प्रकार हैं. ஸோ ஹிந்தி எழுத்துக்களில் 2 விதமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்வர் ததா வெஞ்சன். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்வர் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள், வெஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள். க க படிக்கிறீங்க இல்லையா, அதான் வந்து வெஞ்சனில் வரும். இதை தவிர அனுஸ்வார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவுர் விசர்க் தெரியும் உங்களுக்கே. அனுஸ்வார் அப்படின்னா என்னது, மேலே புள்ளி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த எழுத்துக்கள். அப்புறம் விசர்க் அப்படின்னா சைடில் 2 டாட் வைப்போம் இல்லையா, இது அனுஸ்வார் அப்படின்னா போட்டு மேலே புள்ளி வைப்போம் இல்லையா. ஸ்வரில் லாஸ்ட் 2 லெட்டர்ஸ். ஒன்று வந்து அனுஸ்வார், ஃபஸ்ட்டு போட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா அம்முன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு இம்மு சவுண்டு கொடுக்குறோம்ல, அது வந்துட்டு என்னென்னா அனுஸ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அவர் விசர்குனா என்னது, 2 புள்ளி சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா, அதான் வந்துட்டு விசர்குக்கோ ஸ்வர்கே சாத் ரக்கா ஜாத்தா. இது எப்படி வரும், ஸ்வர் எழுத்துக்கள், அந்த உயிரெழுத்துக்கள் எழுதும்போது அது கூட சேர்ந்து வரும். ஸோ அனுஸ்வாரும் விசர்கும் நம்ம தனியாக எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல. ஸோ ஸ்வர் எழுதும்போது, நம்ம உயிரெழுத்துக்கள் எழுதும்போது மேலே என்ன வைக்கிறோம், அந்த அனுஸ்வார் இருந்தாலும் சரி, விசர்கா இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், திரும்ப வாசிக்கிறேன். वर्णमाला किसे कहते हैं, हिंदी वर्णों के प्रकार क्या क्या हैं. वर्णों के समूह को वर्णमाला कहते हैं. हिंदी वर्णों के 2 प्रकार हैं, स्वर तथा व्यंजन. अनुस्वार और विसर्ग को स्वर के साथ रखा जाता है. सो नेक्स्ट पापों. शब्द किसे कहते हैं, किन किन दृष्टियों से शब्दों का शब्द किसे कहते हैं, किन किन दृष्टियों से शब्दों का व्याकरण किया जाता है அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷப்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. அதுக்கு என்ன ஆன்சர், சப்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்த்தக் துவனி சமூக. சார்த்தக்குனா மீனிங்ஃபுல்லான அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை உடைய அந்த சத்தம், துவனியின் கூட்டம். ஸோ பொருளை உடைய துவனி, பொருள், அதாவது ஒரு சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த அர்த்தத்தோடு இருக்கிற அந்த ஒலிகளின் தொகுப்பு, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஷப்து ககுதே ஹே. ஸோ இப்போது அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த ஒலிகளின் தொகுப்பு, அது வந்து ஏதோ ஒரு பொருளை, அம்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுக்கு தான் அந்த வேர்டு என்ன போட்டிருக்காங்க, சார்த்தக்னா மீனிங்ஃபுல். ஒரு பொருளை கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஷப்துன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு ஷப்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சஞ்ஞா, இது வந்து அடுத்த கிராமர். இது உங்களுக்கு சஞ்ஞா அப்படிங்கிறது. சஞ்ஞா அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நவுன். நம்ம படிக்கிறோம் இல்லையா, நவுன், அதுதான் சஞ்ஞா. இதை வந்து சஞ்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க, சஞ்ஞ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்து லெட்டர் என்ன, ஞா இருக்குது, கியா இருக்குது இல்லையா. ஸோ எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். சஞ்ஞா கி பரிபாஷா தீஜியே. கிசி व्यक्ति, वस्तु, स्थान या भाव को संज्ञा कहते हैं. ஸோ எதெல்லாம் நம்ம நவுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் தமிழில் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா. நவுன்னா என்னது, நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ்,
அண்ட் திங்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் ஹிந்திலையும். கிசி வெக்தி, வெக்தினா என்னது, மனிதர்கள். அப்புறம் வஸ்து, வஸ்துனா திங்ஸு. ஸ்தான்னா பிளேஸு. ஸோ இதெல்லாம். ஏன் பாவ், பாவ்னா என்ன சொல்லுவோம் நம்ம, உணர்வுகள் இல்லையா, நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அதையும் வந்துட்டு சொல்கிறது இல்லை. அது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறோம், சஞ்ஞா ககுத்தே ஹை, இதெல்லாம் சஞ்ஞான்னு சொல்கிறோம். ஜிசே, அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராம், ராம்ங்கிறது ஒரு பேர் இல்லையா. அப்புறம் தில்லி, தில்லிங்கிறது ஒரு ஊரோட பேர். லடக்பன், லடக்பன்கிறது ஒரு பருவத்துடைய பேர் இல்லையா. லடக்பன் ஸ்டேஜ்னால் என்னது, பாய்ஹுட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கலம் மீன்ஸ் பென், திங்ஸ், ஆதி, ஆதினா எக்ஸெட்ரா, முதலியவை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சஞ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ संज्ञा की परिभाषा दीजिए, किसी व्यक्ति वस्तु स्थान या भाव को संज्ञा कहते हैं, जिसे राम, दिल्ली, लड़कपन, कलम आदि. ओके, नेक्स्ट पापों. लिंग किसे कहते हैं, उसके கித்தனை பிரகார் ஹை. லிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். லிங்கு நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாம்ஸ்லலாம் படிச்சிருக்கோம். லிங்குனா என்னது, என்னது ஜெண்டர் இல்லையா. ஜெண்டர்னா என்ன. ஸோ இப்போ பால் தமிழில் சொன்னோன்னா பால்கள், பால்கள் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், ஆண் பால் பெண் பால். தமிழில் பார்த்திங்கன்னா ஆண் பால் பெண் பால் அப்புறம் பலவின் பால் அப்படின்னு 3 சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் 2 தான். ஸோ இங்கே ஆண் பாலும் பெண் பாலும் மட்டும்தான். ஃபஸ்ட்டு லிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஷப்துக்கே ஜிஸ் ரூப் சே யஹ் பதா சல்தா ஹை. ஸோ சத்தத்தில் அந்த ரூபம் இருக்கு இல்லையா, சத்தத்தில் வெவ்வேறான ரூபம். இப்போ ஆண் பாலை வேறு விதமான சத்தங்களில் நம்ம வந்துட்டு குறிப்போம். அதில் வந்து அந்த லாஸ்ட் லெட்ரு என்னவா வரும், இதில் லாஸ்ட் லெட்ரு என்னவா வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறுதல்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு கி चलता है कि वह पुरुष जाति का है या स्त्री जाति का, उसे लिंग कहते हैं. ஸோ அந்த ஒலிகளை வச்சு ஜாதி அப்படின்னா என்னென்னா மாஸ்குலைன் ஜெண்டர், அதே ஸ்ரீ ஜாதி அப்படின்னா ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு அந்த சத்தங்களில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை வச்சுட்டு நம்ம எப்படி சொல்கிறோம், புருஷ் ஜாதியை வச்சு ஒரு லிங்கு பிரிக்கிறோம், ஜெண்டர் சொல்கிறோம். ஸ்ரீ ஜாதியை வச்சு ஒரு லிங்கு சொல்கிறோம். அதான் வந்து புருஷலிங் ஸ்ரீலிங்னு சொல்லுவாங்க. புருஷலிங் அப்படின்னா மாஸ்குலைன் ஜெண்டர், ஆண் பால். ஸ்ரீலிங் அப்படின்னா பெண் பால், ஃபெமினைன் ஜெண்டர். ஜாதி கா உசே லிங் ககுத்தே ஹை, அதுதான் நம்ம வந்துட்டு லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹிந்தி மே லிங் சிர்ஃப் 2 பிரகார் கே ஹோத்தே ஹை. ஹிந்தியில் 2 விதமான லிங் இருக்குது. ஒன்று புல்லிங், இன்னொன்று ஸ்ரீலிங். புல்லிங்னா மாஸ்குலைன் ஜெண்டர், ஆண் பால். ஸ்ரீலிங் அப்படின்னா ஃபெமினைன் ஜெண்டர், வந்துட்டு பெண் பால். இப்போது ஸ்ரீலிங் புல்லிங் சொல்லிட்டோம். இதில் வந்துட்டு இந்த லிங் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, பலவின் பால். இப்போது இங்கிலீஷ் தமிழ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு ஜெண்டர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அதாவது உயிரற்ற பொருட்களை சொல்கிறது, ஆடு மாடுகளை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தமிழில் பார்த்திங்கன்னா பலவின் பால், அது இது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே இல்லை. ஏன்னா ஹிந்தியில் வந்து பொருட்களுக்கு கூட என்ன இருக்குது, அது ஸ்டீலிங்கா புல்லிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம கிராமர்லாம் படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல. கலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெண்டர் இருக்குது, அது மாதிரி புஸ்தக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெண்டர் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹிந்தியில் இருக்குது. இது வந்து ஒரு தனித்துவமான விஷயந்தான் தமிழை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதில் இந்த ஜெண்டர் கிடையாது, 3rd ஜெண்டர் கிடையாது, 2 ஜெண்டர் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்க, காரக் கிசே ககுத்தே ஹை. காரக் அப்படிங்கிறது என்னன்னா வேற்றுமை உருபு. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸுக்கு வந்துட்டு மீனிங் கொண்டு வரணும், 2 சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்
அப்படின்னா 2 வேர்பு ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன வந்து வேணும், மெயினாக வந்துட்டு வேற்றுமை உருபு வேணும். காரக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாப்டர், உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக நடத்தினா மட்டும்தான் புரியும். ஸோ நான் இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான தனி வீடியோ போடுறேன். நான் கிராமர் பார்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக நடத்தி நான் போடுறேன். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக படிப்போம். நம்ம இப்போ காரக் அப்படின்னா வேற்றுமை உருபுன்னு நான் சொன்னேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, முதலாம் வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஹிந்திலையும் அதே மாதிரி தான் நே கோ சே அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போதைக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் வேணாம். ஃபஸ்ட்டு இங்கே காரக்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्य के अन्य शब्दों के साथ गासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट करे उसे कारक कहते हैं. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேற்றுமை உருபு அது வந்து எங்கே வரும் அப்படின்னா சங்ஞானா நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, நவுன் இல்லையா, நவுனு அப்புறம் ப்ரோனவுன் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான அந்த இதில் வரணும் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு ஷப்து வேற ஒரு ஒலி வந்து நடுவில் வரும். அந்த ஒலியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து காரக் அப்படின்னு சொல்கிறோம். அது கண்டிப்பாக வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸே வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக மாறும், இல்லைன்னா மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சர்வநாம் கி பரிபாஷா தீஜியே. சர்வநாம் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரோனவுன். ஓகே, நவுன் சொல்லிட்டோம் ஆல்ரெடி, நவுன்னா சங்யா சொல்லிட்டோம். இங்கே சர்வநாம் அப்படின்னா ப்ரோனவுன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். இப்போ சங்யா கே பதிலே உசி அர்த்தமே. ஸோ இப்போ நவுனுக்கு பதிலாக உசி அர்த்தமே அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பிரயோக்து ஹோனே வாலா ஷப்து. ஸோ அதுக்கு பதிலாக, அதாவது நவுன் இருக்க இடத்துல இந்த ப்ரோனவுன் இருக்கும், சங்யா இருக்க இடத்துல சர்வநாம் இருக்கும். ஒரே மீனிங்கை தான் அது வந்துட்டு கொடுக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஷப்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்வநாம் அப்படின்னு சொல்கிறோம். யஹ் வச்சன் விபக்தி ஆதி சே பதல்தா ஹை. இது எல்லா இடத்துலையுமே வரும், வச்சன் விபக்தி. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு வரும். இஸ்லியே சர்வநாம் பிக்கரி ஷப்து ஹை. ஸோ இதில் வந்து சர்வநாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பிக்கரி ஷப்து அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கரி ஷப்துனா என்னென்னா மாற்றம் பெறக்கூடியது, மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் மாறக்கூடிய சப்தத்தை உடையது தான் வந்துட்டு சர்வநாம், ப்ரோனவுன். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெய்சே மை. ஸோ மை நம்ம போடுறோம், இது நவுனுக்கு பதிலாக இல்லையா. மை அப்புறம் ஹம் வந்து ப்ளூரலுக்கு போடுவோம், மைன்னா சிங்குலருக்கு போடுவோம், ஹம் வந்து ப்ளூரலுக்கு போடுவோம். தும்முன்னு வந்து சிங்குலர். வஹ் யஹ் ஏ வே அது இது அந்த இந்த. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது, சர்வநாம், ப்ரோனவுன். ஓகே, நெக்ஸ்ட் விசேஷன் கிசே ககுத்தே ஹே. விசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அட்ஜெக்டிவ், தமிழில் வந்து சொன்னால் பெயர் அடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்ப்போம். संज्ञा के सर्वनाम की विशेषता बताने वाले शब्द विशेषण है. இப்போ நவுனை என்ன பண்ணும், நவுனையும் ப்ரோனவுனையும் என்ன பண்ணும், நவுனும் ப்ரோனவுனுக்கும் பக்கத்தில் வரும். நவுனையும் ப்ரோனவுனையும் என்ன பண்ணுன்னா விவரித்து சொல்லும், அதுதான் வந்து விசேஷன். ஸோ அதான் வந்து அட்ஜெக்டிவ். இட் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இப்போ ஒரு நவுனை பற்றி சொல்கிறோம், இல்லை ஒரு சங்யா ஒரு நவுனை பற்றி சொல்கிறோம், இல்லை ஒரு அட்ஜெக்டிவ் இதை பற்றி சொல்கிறோம், சர்வநாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது, பெயர்ச்சொல் ப்ரோனவுனை பற்றி சொல்லும்போது அதை வந்து என்ன பண்ணும், அதோடைய வேலைகளையோ இல்லை அதோடைய அதை பற்றி என்ன பண்ணும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இல்லையா. இப்போ வந்து ராமு இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது ராமு
ராமு இஸ் அ வெரி குட் பாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெரி அப்படிங்கிறது இருக்குல்ல, வெரி அப்படிங்கிறது வெரி குட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது அட்ஜெக்டிவ். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த என்னது அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சங்யா அந்த நவுன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அட்ஜெக்டிவ். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். விசேஷன் கே 4 பேதுகை. ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டைப்பு விசேஷனில் 4 டைப் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ரெடி கிராமரில் படித்தது தான், இப்போ ஹிந்தியில் படிக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா. அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு என்னை விட நல்லாவே டெஃபினேஷன் தெரியும், அப்படி தானே. குணவாச்சக் விசேஷன் ஃபஸ்ட்டு டைப்பு, அடுத்து சங்கியாவாச்சக் விசேஷன் ரெண்டாவது டைப், அடுத்து பரிமாண்வாச்சக் விசேஷன் மூணாவது, நிர்தேஷக் விசேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஃபோர்த்து டைப். இதெல்லாம் தான். அப்புறம் சர்வநாமிக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்தர்ஷக் அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு சர்வநாமிக் விசேஷன். இப்போ विशेषण किसे कहते हैं? संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाले शब्द विशेषण हैं. विशेषण के 4 भेद हैं: गुणवाचक विशेषण, संख्यावाचक विशेषण, परिमाणवाचक विशेषण, निर्देशक या सर्वनामिक विशेषण. அவ்வளோதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या हैன்னு கேட்டிருக்காங்க. நிர்தர்ஷக் சர்வநாம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் சர்வநாமிக் விசேஷன். நிர்தர்ஷக் சர்வநாம்கோ दूसरा नाम இன்னொரு பெயர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பெயர் சர்வநாமிக் விசேஷன். இதுக்கு என்ன அப்படின்னா, நிர்தர்ஷிக் சர்வநாம்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு அர்த்தம். என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபுல் 10 கொஷின்ஸே படித்தாச்சு. இந்த 10 கொஷின்ஸில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதிலேருந்து ஏதோ ஒரு 5 தான் எழுத போகிறீங்க. ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், என் கூடவே சேர்ந்து வாசிச்சுட்டே வந்துடுங்க, முடிச்சிடலாம் நம்ம. भाषा किसे कहते हैं? मनुष्य अपने मन के विचार को मुख से बोलकर दूसरे मनुष्य तक पहुँचता है. इस बोली को हम भाषा कहते हैं. व्याकरण किसे कहते हैं? भाषा को शुद्ध रूप से बोलते या लिखने का निर्धारित करने वाला शब्द व्याकरण है. वर्णमाला किसे कहते हैं? हिंदी वर्णों के प्रकार क्या क्या हैं? वर्णों के समूह को वर्णमाला कहते हैं. हिंदी वर्णों के 2 प्रकार हैं, स्वर तथा व्यंजन. अनुस्वार और विसर्ग को स्वर के साथ रखा जाता है. शब्द किसे कहते हैं? किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है? सार्थक ध्वनि समूह को हम शब्द कहते हैं. संज्ञा की परिभाषा दीजिए. किसी व्यक्ति, वस्तु, स्थान या भाव को संज्ञा कहते हैं, जिसे राम, दिल्ली, लड़कपन, कलम आदि. लिंग किसे कहते हैं? उसके कितने प्रकार हैं? शब्द के जिस रूप से यह पता चलता है कि वह पुरुष जाति का है या स्त्री जाति का उसे लिंग कहते हैं. हिंदी में लिंग सिर्फ 2 प्रकार के होते हैं, पुल्लिंग, स्त्रीलिंग. कारक किसे कहते हैं? संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्य के अन्य शब्दों के साथ घासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट को उसे कारक कहते हैं.
सर्वनाम की परिभाषा दीजिए। संज्ञा के बदले उसी अर्थ में प्रयुक्त होने वाला शब्द सर्वनाम है। यह वचन विभक्ति आदि से बदला है, इसलिए सर्वनाम बिकरी शब्द हैं, जैसे मैं, हम, तुम, वह, यह। विशेषण किसे कहते हैं? संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाले शब्द विशेषण हैं। विशेषण के 4 भेद हैं: गुणवाचक विशेषण, संख्यावाचक विशेषण, परिणामवाचक विशेषण, निर्देशक या सर्वनामिक विशेषण। निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है? निर्देशक सर्वनाम का दूसरा नाम सर्वनामिक विशेषण है। ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ரோமன் ஃபுல்லாகவே. கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு ரோமன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எய்மோடு தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ நீங்கள் நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எங்கிட்டேருந்து ஒரு ரெக்வெஸ்ட், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருபாஸ் அகாடமிலேருந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஸோ தேங்க்யூ. Have a good day. Kribas Academy is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.